மகத அரசின் அரண்மனை. அங்கு வலிமை, செல்வம், படை எல்லாம் இருந்தது. ஆனால் அறிவு இல்லாமல் அந்த ஆட்சி நிலைக்கவில்லை. அப்போது வந்தார் சாணக்கியா. வெறும் உடை, கூர்மையான பார்வை, அமைதியான நடையுடன். அவரிடம் வாள் இல்லை, படையில்லை. இருந்தது ஒரு ஆயுதம் மட்டும், அறிவு. ஒரு நாள் அரசர் கேட்டார், என் எதிரிகள் பலமாக இருக்கிறார்கள், அவர்களை எப்படி வெல்வது? சாணக்கியா மெதுவாக சிரித்தார். அவர்களின் பலத்தைப் பார்த்து பயப்படாதே, அவர்களின் பலவீனத்தைக் கண்டுபிடி என்றார். அவர் கூறிய ஒவ்வொரு யோசனையும் போர்க்களத்தில் வாளைவிட சக்தியாக இருந்தது. எதிரியின் கோபத்தைத் தூண்டி தவறுகளைச் செய்ய வைத்தார். அவர்களின் பேராசையை பயன்படுத்தி உடன்படிக்கைகளை முறியடித்தார். சிறிய தந்திரங்கள் பெரிய வெற்றியை கொடுத்தன. அரசன் புரிந்து கொண்டான். படை வெற்றி தரலாம், ஆனால் அறிவு ஆட்சியை நிலைநிறுத்தும். சாணக்கியா சொன்னார், வலிமை உடலிலிருக்கும், அறிவு உள்ளத்திலிருக்கும். உடல் பலம் காலத்தால் குறையும், ஆனால் அறிவு காலத்தால் கூடியே வரும். அதன் பிறகு அந்த அரசு வெற்றிகளைப் பெற்றது. வாளால் அல்ல, அறிவால். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சிக்கல்கள் போர்க்களம் போலத்தான். அவசரம் வாளை எடுக்கச் சொல்வது, ஆனால் பொறுமையும் சிந்தனையும் தீர்வை காட்டும். கோபத்தால் முடிவெடுக்காதே, பயம் கொண்டு பின்னடையாதே. ஒரு நொடி நின்று சிந்தி. ஏனெனில் அறிவே உண்மையான ஆயுதம். அதை பயன்படுத்தத் தெரிந்தவன் எப்போதும் தோற்க மாட்டான்.